ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. இருக்கிறது கொஞ்சோண்டு முடியா இருந்தாலும் அது நம்ம பாதுகாக்கிற விதத்துல பாதுகாத்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது பத்திரமா இருக்கும். அது ஒண்ணு மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் இருக்காது. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரியான ஹேர் ஸ்டைலை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல். அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க, அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லாங் டேஸ்க்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் இல்லை 4-5 வருஷம் கூட இருக்கும் அந்த ஹேர் ஸ்டைல் நான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஹேர் ஸ்டைல். அதை ஏன் வந்து நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறது எனக்கே தெரில. இன்றைக்கி அந்த ஹேர் ஸ்டைலை நான் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன். ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல், நம்ம ரொம்ப நாளாக பண்ணலை அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, இன்றைக்கி அந்த ஹேர் ஸ்டைலை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஹேரில் வந்து எவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து நான் வெளியில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கம்மியான ஆயில் அப்ளை பண்ணிக்குவேன். இன்றைக்கி வந்து வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால கம்மியான ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா முகத்துலலாம் வலிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால ரொம்ப கம்மியான ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். வெளியில் போகிறப்ப இந்த அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ ஹேர் ஸ்டைல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சீவி விட்டுறணும் ஹேரை. சீவுறது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கோம் பண்ணும்போது ஃபுல் ஹேரையுமே கோம் பண்ணணும். அது மாதிரி பண்ணுறது வந்து நம்மளோட ஹேரோட லென்த் அதிகமாகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சில பேர் வந்து டக்கு டக்குன்னு அப்படியே ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்படி சீவாமல் டக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நமக்கு லாஸ் ஆகும், லென்த்து வந்து கம்மியாகும். இந்த மாதிரி சீவுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நேர் வாக்கு எடுக்க போகிறேன். ரொம்ப நாளாச்சு நேர் வாக்கு எடுத்து. அந்த ஹேர் ஸ்டைல் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேர் வாக்கு தான் எடுப்பேன். நேர் வாக்கில் வந்து இவ்வளோ தூரம் தான் எடுத்திருப்பேன். ரொம்ப அதிகமாக ஃபுல் லென்த்தும் எடுக்க மாட்டேன், கொஞ்சமாக எடுத்திருப்பேன். அந்த ஹேர் ஸ்டைல் அந்த ஃபோட்டோவில் நான் பார்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஹேர் ஸ்டைலை திரும்ப ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. இந்த மைக்கை வந்து இங்கே ஃபிட் பண்ணியும் நான் பேசலாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சத்தமாக பேசி பழக்கம் இல்லாததுனால என்னால் இதுக்கு மேலே லவுடாக பேச முடியல. அதனால் நான் பேசும்போது மட்டும் மைக்கை எடுத்து இப்படி வச்சுக்கிறேன், மீதி டைம் கீழே வச்சிடுறேன். சரிங்களா? ஏன்னா லைவ் ஃபுட்டேஜாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால தான் இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ நான் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் வந்து நான் மேலே கொடுக்குறேன். ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் வந்து ரொம்பவே எல்லாருக்கும் பொதுவான ஹேர் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியல வந்து நம்ம அழுக்கு சேர விடுறது. வெளியில் ஒன்ஸ் நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா காற்றடிக்குதுல்ல, அந்த காற்றுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா டஸ்ட்டு வந்து நம்மளோட ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி டஸ்ட்டு வந்து காற்றுலையே நம்ம ஹேரில் வந்து அப்படியே ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே நம்மளோட ஹேர்லேயே ஒட்டிகிட்டே இருக்கும். நிறைய டஸ்ட்டு நம்ம சேர விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி நம்ம சீவும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் கோம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை 2 டைம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணாமல் அடுத்த நாள் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி,
ஹேர் ஃபால் சீவும் போது அதிகமாக வரும். நிறைய சிக்கு இருக்க மாதிரி நம்ம சீவுற மாதிரி இருக்கும். அதை கொத்து கொத்தா பிடுங்கிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப மேஜரான பாயிண்ட். இருக்கிறது கொஞ்சோண்டு முடியா இருந்தாலும் அது நம்ம பாதுகாக்கிற விதத்துல பாதுகாத்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது பத்திரமா இருக்கும். அது மாதிரி மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. அவங்களுக்கு நிறைய இருக்கு, எனக்கு நிறைய இல்லை, அவங்க அந்த ஆயில் யூஸ் பண்றாங்க, இந்த ஆயில் யூஸ் பண்றாங்க, கடையில வாங்கி பண்றாங்க, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இது வந்து மேஜரா இருக்கிற ஒரு விஷயம். ஹேர் ஃபால் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். அந்த ஹேர் ஃபால்க்கு நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆக விடாம நம்ம வெளியில போயிட்டு வரோம்னா நம்ம ஃபேஸே வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்மளோட ஹேர்ல இருக்காது அப்படின்னு நம்ம நம்ப முடியாதுல்ல. அதனால ஹேர் வாஷ் பண்ணுங்க. அது ஒன்று மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் இருக்காது. இன்னொன்று இளநரைக்கு கேட்டிருந்தாங்க. இளநரைக்கு ஏதாவது ஹேர் பேக் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஹேர் பேக்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, அதை வந்து வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணுங்க. மோஸ்ட்லி அதை அப்ளை பண்ணீங்கன்னா பர்மனண்ட்டாக மாறும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். அடுத்தடுத்து வரப்போகிற ஒயிட் ஹேரை வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிறது என்னோட தாட். ஓகே, சரி, என்னோட ஹேர் ஸ்டைல் நான் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டைல் தான். என்னன்னா ஹேர்பின் நம்ம குத்துவோம் இல்லையா, காது ஓரமாக இருந்து அப்படியே ஹேர்பின் குத்திக்குவோம். அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மேலேயே ஹேர்பின் குத்துறது. அது மாதிரி 2 சைடும் ஹேர்பின் குத்திட்டு ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் பின்னல் போட்டுக்குவேன். ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் லூஸாக பின்னிட்டு அப்புறம் ஃபுல்லாக எப்பவும் போல் நம்ம பின்னல் போட்டு ஹேர் பேண்ட் போடுறது. இவ்வளோதான். இந்த மாதிரி எப்போ ஹேர் ஸ்டைல் பின்னும் போதும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேரையும் இது மாதிரி பொறுமையாக சீவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஹேர் ஸ்டைல் போட்டுக்கோங்க. இது வந்து ஹேரை வந்து லாங் ஆக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.